மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். சனி வக்ர பயிற்சியை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கான பரிகாரம், இதை பத்தி சொல்லுங்க. கன்னி ராசிக்கு சனி பகவான் கண்டக சனியா வரார். இந்த கண்டகம் அப்படிங்கிறது என்னன்னா 7ஆம் இடம் தான் கண்டகம். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கிட்டத்தட்ட தன்னுடைய 7ஆம் பார்வை கன்னி ராசியை பார்க்க. ஏற்கனவே 2022 ஸ்டார்டிங்லேருந்து கேதுவுடைய தாக்கம் கன்னி ராசிக்கு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த சனி பகவானுடைய தாக்கமும் இருக்கிறனால கன்னி ராசிக்காக பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்களை சந்திச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்கின்ற இந்த அற்புதமான பொற்காலம்னு சொல்லுவோம். இவங்களுடைய மன போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். மனசில் பலவிதமான குழப்பங்கள் இருக்கு. பொதுவாகவே கன்னிராசி ஓவர் திங்கிங் இருக்கும். இதை செய்யலாம், இதை செஞ்சால் என்ன நடக்கும், இதை எப்படி பண்ணலான்னு ஓவராக திங்க் பண்ணி அதனுடைய நன்மை தீமைகளை தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, கன்னிராசிக்காரங்க உள்ளே வருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களையே கவலைப்படக்கூடிய அளவுக்கு சதி திட்டங்களை தீட்டி கன்னிராசியை மாட்டி விட்டாங்க. ஸோ இப்போ அந்த நிலையிலிருந்து மீண்டு வரப்போகிறாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு மனை கட்டக்கூடிய யோகம். இந்த 100 நாட்களில் நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்த கன்னிராசிக்காரங்க நிம்மதியாக வாழணும் சார். மன மகிழ்ச்சியாக இருக்குது. மனசு என்ன நினைக்குதோ அதைப்படி நான் கேட்டு செய்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யார் பேச்சையும் நம்பலை. ஏன்னா நம்பி ஏமாந்துட்டேன். இனிமேல் நான் நம்பலை. இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க மாட்டேங்கி மேட்ரிமோனியில் பயஞ்சிட்டாங்க, சொந்த பந்தத்தில் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, வரன் அமையலை. இந்த வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, கன்னிக்கு கல்யாணம் முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா உறுதியாக இந்த சனிமோகனுடைய வக்கர பயிற்சி காலங்களில் கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய வக்கரம் பெற்ற சனிமோகன் குருவின் அருளால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சிட்டேன், அதில் நிறைய பிரச்சனை சந்தித்தேன். நான் பார்க்காத போராட்டம் கிடையாது. எவ்வளோ இறங்கி போயிட்டேன். அவருக்காண்டி என்னை எவ்வளோ தூரம் அவர் சொல்கிறாரு கேட்குறேன். ஆனால் அவரை ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் என்னை வந்து கேரே பண்ண மாட்டேங்கிறார். அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கன்னிராசி பெண்களுக்கு உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமையை உறுதி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே பெண்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனை இருக்கும். கன்னிராசி பெண்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உண்மையான அன்பு நினச்சி நேசிச்சிருப்பாங்க. அது நிறைய போலியான உறவுகள் மூலமாக, நட்புகள் மூலமாக, காதல் மூலமாக, கல்யாணத்தின் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து மாறி அவங்களுக்கான ஒரு அற்புதமான மாற்றத்தை கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும் போது தவறு செய்தவர்கள் தன் நிலை என்ன பண்ண போகிறாங்க, தன்னுடைய நிலையில் மாற்றம் ஏற்படுத்தி இவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இவங்க கூட பேசக்கூடிய வாய்ப்பு, இவங்ககிட்ட அன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் குருவின் பார்வை மூலமாக சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். ஆரோக்கியம் சார்ந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே கன்னிராசிக்கு 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கும்பராசியாக வரும். கும்பத்தில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கு. ஸோ அப்போ ராகு பகவான் இருக்கிறனால குருவின் பார்வை வர இப்போ அவங்களுக்கு கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 38 நாட்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவனமாக தான் இருக்கணும். அந்த 38 நாட்களில் குரு பார்வை கிடைச்சாலுமே நம்முடைய கன்னிராசி என்பர்கள் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, ராசிக்கு 7ல் உட்காந்துருக்கனால சளி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தொந்தரவுகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மனநிலை சார்ந்த விஷயங்களை சில குழப்பங்கள் கொடுப்பார். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டாங்கன்னா கண்ணி கவலைப்பட தேவையில்லை. வண்டி வாகனங்களை போகும்போதுமே கட்டாயமாக கவனமாக இருக்கும். சரி, இப்போ அவங்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லுவீங்க? கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் கல்யாணம் முடிக்க முடியாமல் கஷ்டப்படுற ஏழை பெண்களுக்கு அவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சேலை வாங்கி கொடுக்கறது, அல்லது அவங்களுக்கான திருமணத்துக்கான சின்ன சின்ன உதவிகள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உதவி செஞ்சாலே கண்ணி கவலைப்படாமல் இருக்கலாம். சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியானது
அதோட கெடுதலையோ நல்ல பலன்களையோ அப்படியே 100% கொடுத்துருமா? அப்படி இல்லைன்னா இதோட சதவீதங்கள் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும்? அதை பத்தி சொல்லுங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன் அப்படிங்கும்போது குறைஞ்சது 20-30% இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதாவது பசியோடு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குங்க, என்ன பண்ணே தெரியல, கிருகிருன்னு வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவோம்? சரி ஹோட்டல் கடை இருக்கான்னு சொல்லி தேடுவோம். ஹோட்டல் கடை இல்லை, அப்போ அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் வந்து என்ன பண்ணுவோம்? டீ காபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? கூல்ட்ரிங்க் அதாவது பழங்கள் சாப்பிட்லாம், எனக்கு ஜூஸ் சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது சார்ந்த இடங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம்? எனர்ஜியாக கொஞ்சம் சாப்பாடுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவர் தான் இந்த கிரகத்துடைய பயிற்சிகள். அதாவது சனி பயிற்சியாகட்டும், அல்லது குரு பயிற்சியாகட்டும், அல்லது ராகுகேது பயிற்சியாகட்டும், அல்லது மாத பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 20-30 தான் லைஃப்பில் ஒரு உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 20-30 உறுதி செய்யும் பொழுது இந்த 70% சொல்லக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குன்னா சுய ஜாதகத்தில் இருக்குது. சுய ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, இதனுடைய அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன லக்னம் வருது, லக்ன புள்ளி என்ன, இப்போ நடக்கிற தசா என்ன, புத்தி என்ன, தசாநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்கார், புத்திநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்காருன்னு டோட்டல் கம்யூனிகேஷன். அவங்க கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, பாவ கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருக்கா, சுப கிரகத்துடைய பார்வை அதிகமாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா அக்யூரேட்டாக அவங்க மனசில் உள்ள எல்லா விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலங்கள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக என்ன பண்ணலாம்? நம்ம கணக்கிட்டு 70+ நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் இது ஒரு 30, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு 100% சரியான தீர்வு கிடைக்குங்கிறதா கிரக ரீதியான உண்மை. ஸோ இது வந்து இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 30 தான். அப்போ இந்த 30 பார்த்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி, நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியான பாதை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 30% உங்களுக்கு நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சம் இருந்துச்சு என்ன பண்ணலாம்? கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு துல்லிய பலன் சொல்லிடலாம். சுயஜாதகம் பார்த்தாதான் அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா சொல்லுங்க. இது பொது பலன்கள் மட்டும். நல்லது சார். இது வரைக்கும் வந்து சனி வக்கர பயிற்சி என்னென்ன செய்யும், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன செய்யக்கூடாது, 12 ராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பத்தி ரொம்ப துல்லியமா ரொம்ப அழகாவே எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. நன்றி.